ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த சில்லி சாஸ் அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து மெயினாக ஃப்ரைட் ரைஸ்க்கு தான் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் லிஸ்ட்டு இதில் இருக்குது. இதுக்கு வந்து பூண்டு, இஞ்சி ரெண்டும் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு, இந்த பழுத்த சிவப்பு மிளகாய் நீட்ட நீட்டமாக பெரிய மிளகாய் இருக்கும். இந்த பழுத்த மிளகாய் இது ஒரு 6, சின்ன சிவப்பு மிளகாய் வந்து ஒரு 6 எடுத்துக்கோங்க. இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து இந்த இஞ்சி பூண்டும் ரொம்ப போட தேவையில்லை. பாருங்கள், நான் இவ்வளோ 6 மிளகாய் போடுறதுக்கும் ஒரு 4 பூண்டு 1 இன்ச்சு இஞ்சி இவ்வளோ தான் போட்டிருக்கேன். இப்போ இதை மிக்சியில் வந்து எல்லாத்தையும் கட் பண்ணி போட்டுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இந்த பெரிய சிவப்பு மிளகாய் வந்து அவ்வளோ காரம் இருக்காது, கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சின்ன மிளகாய் தான் காரமாக இருக்கும். இது கூட வந்து 1 ஸ்பூன் உப்பு சேர்த்திட்டு, அதுக்கப்புறம் கூடவே வந்து 1 ஸ்பூன் சர்க்கரை, ஜஸ்ட்டு சுகர் மட்டும் 1 ஸ்பூன் சேர்த்திட்டு நம்ம வந்து அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிட்டு நல்லா நைஸாக, இது வந்து பழுத்த மிளகாய் தானே, நல்லா வந்து நைஸாக அரைப்பட்டுரும். பாருங்கள், இந்த அளவுக்கு சவன்னு வந்துடும். பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு, லேசாக விதை மட்டும் தெரியும். இது ஒன்றுமே ஆகாது, இது சாப்பிட்டு வயிறு அதெல்லாம் ஒன்றும் பண்ணாது. இந்த மாதிரி மிளகாய் கிடைச்சா மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஆனால் இப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு அதாவது அப்படியே எடுத்து வாயில் லேசாக டேஸ்ட் பண்ணிங்கன்னா பயங்கரமாக காரமாக எரியும், அப்படி தான் இருக்கும். நான் வந்து அவ்வளோவா ஒன்றும் பண்ணாதுன்னு சொன்னது ஃபைனல் ப்ராடக்ட்டில். இதில் என்ன பண்ணுங்க, இந்த ஆலிவ் ஆயில் தாராளமாக ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கிட்ட நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருங்க. கண்டிப்பாக ஃப்ரைட் ரைஸ் நெக்ஸ்ட் டைம் செஞ்சிங்கன்னா இதை வச்சு சாப்பிட்டு பாருங்கள், சூப்பராக இருக்கும்.